வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் ஜோதிபாஸ் பேசுகிறேன், அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி கணையம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அவயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கணையம் அப்படிங்கிற உறுப்பு எங்கே இருக்குது, அது நமக்கு எந்த விதத்துலலாம் உதவி செய்யுது, அது எந்த மண்டலத்தை சேர்ந்தது, அதில் என்ன நோய்கள் ஏற்படக்கூடும், எப்படிலாம் அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். கணையம் அப்படிங்கிற உறுப்பு நம்ம ஜீரண மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு உறுப்பாகும். இது நம்முடைய இரைப்பைக்கும் முதுகுத்தண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஒரு 50லிருந்து 70 கிராம் அளவுக்கு ஒரு இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய முழுவதும் திசுக்களால் ஆன ஒரு உறுப்புங்க. இதோட பணி என்ன, இது எப்படி நமக்கு ஜீரண மண்டலத்தில் உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் சாப்பிடக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய மாவு பொருட்களாகட்டும், கார்போஹைட்ரேட்ஸ், புரதங்களாகட்டும், புரோட்டீன்ஸ், அல்லது கொழுப்பு பொருட்களாகட்டும், ஃபேட்ஸ், இந்த 3 விதமான முக்கியமான உணவுப் பொருட்களையும் நம்முடைய குடல் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சு கொள்வதற்கு ஏற்றவாறு இதை செரிமானம் செய்வதற்கு தேவையான என்சைம்ஸ் என்கிற நொதி, இந்த பொருட்களை இந்த கணையம் தான் நமக்கு தயாரித்து குடலுக்கு அனுப்புகிறது. இப்போது அந்த கணையத்தில் இருக்க நாளம் வழியாக இந்த ஜீரண நொதிகள் எல்லாம் குடலை சேர்கின்றன. அதே போல் நமக்கெல்லாம் தெரியும், சர்க்கரை நோய் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்சுலின் குறைபாடுன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரப்பதும் இந்த கணையத்தில் தான். அதனால கணையம் என்கிற இந்த உறுப்பு தன்னுடைய நாளங்கள் வழியாக வரக்கூடிய என்சைம்ஸ்களாலும் நாளமில்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய இன்சுலின் ஹார்மோனாலையும் 2 வழியிலையும் செயல்பட்டு நம்ம உடலுக்கு உதவி செய்யும்.